சார், இந்த பங்களாக்குள்ள தான் ப்ரூ போலான்னு பார்த்தது. மிஸ்டர் ராவுத்தர், இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக உங்க பங்களாவை நீங்க கொஞ்சம் திறக்கணும். உள்ள போகணுமா சார்? டேய் தம்பி, அந்த கேட்டை கொஞ்சம் திறந்து விடு. சார், உள்ள நல்லா தேடி பார்த்தாச்சு. சந்தேகப்படுற மாதிரி ஒரு தடயமும் இல்லை சார். சிலை இங்க இருக்கிற மாதிரி ஒரு அடையாளமும் இல்லை சார். பாடியை ரிமூவ் பண்ணிட்டு மத்த ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். இந்த பங்களாவை சுத்தி எப்பவுமே டே நைட் வாட்ச் பண்றதுக்கு செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே சார். வெளியே இருந்து யாரும் உள்ள போகாதபடி பாத்துக்கங்க. அப்படி யாராவது உள்ள போனாங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். சார், ஏதாவது கிடைச்சதா? அதான் வந்துட்டோம்ல, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்டயே கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. சாதாரணமா தான். வரேன் சார். நான் கூப்பிடுறேன், மறக்காம வந்துருங்க. சரிங்க சார். சார், சார் நம்ம டாக் மிஸ்ஸிங் சார். வாட்? அது எப்படி? அப்போ ஓடி போச்சு. இங்க எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டோம், எங்கேயும் காணும் சார். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க சார். உடனடியே கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். சிவபிரகாஷ், நான் அங்க வரேன், கெஸ்ட் ஹவுஸுக்கு. ஓகே?
இல்ல ராவுத்ர சார், இந்த பங்களாவை இடிக்கலான்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே இந்த பிரச்சனை எல்லாமே. இல்லடா, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நீ ஒருத்தன் தான். அ, நானா? ஆமா, நீதான். அந்த பங்களாவை வாங்கி சொகுசா அங்க வாழ்றதுக்காக இல்ல, நீ சொன்ன விலைக்கு அந்த பங்களாவை வாங்கினது. இடிச்சு தாரமட்டமாக்கிட்டு அங்க ஒரு ரெசார்ட்டை கட்டுறதுக்காக தான். என் தாத்த முப்பாட்டன் பணத்தை இறக்கி லாபம் பார்க்கிற வழிதான் அது. என்னோட வழியும் அப்படிதான். இது என் வாழ்க்கையில முதல் சம்பவம்யா. இல்ல, இந்த பங்களாவை இடிக்காம வேற வழி? இடிக்காம எப்படி? உன் சொத்த ஒண்ணு இடிக்கலையே. உன்னோட வீட்டை யாரையா உடைச்சா? இதுல உனக்கு என்னையா கஷ்டம்? ஐயோ, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல. இந்த சாமியோட அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது. என்ன அனுபவம்? அது அங்க சொல்லிக்கிறபடியா எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கல. அந்த வீட்டில் இருக்கிறவங்க இயற்கையா சாகல. அந்த பங்களாவில் துர்மரணம் நடந்திருக்கு. ஐயோ சாமி, அதை தெளிவா சொல்லுங்க. சிவபிரகாஷ் சார் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பங்களாவை பார்க்கறதுக்கு நான் போனேன் இல்லையா? உள்ள போலாமா? உள்ள போகிறத பத்தி பேசாத. வெளியே எப்படி போனோங்கிறத மட்டும் பாரு. ஏதோ பார்த்தாலும் பயப்படாத. உள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். மாயக் காட்சிகள். ஆனா ஒன்ன மட்டும் நீ மனசுல வச்சுக்க, எல்லாம் படுகுழிகள். அதனால தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டே இரு. அப்போ உள்ள நான் இருக்கிற இடத்தை விட்டு அசையாத. எது நடந்தாலும் நான் இந்த பங்களாவை 3 சுத்தி வர்ற வரைக்கும் வாயை திறந்து எதுவும் பேசாத. கெட்ட ஆவியை பிடிச்சி நான் இந்த பானைக்குள்ள அடைக்கிற வரைக்கும் மனசுக்குள்ள மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு. அந்த கம்ப கொடு.
ஐயோ ஐயோ சாமி சாமி என்னாச்சு சாமி என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்க அந்த கெட்ட ஆவிகளுக்கு அங்க கோபம் வர மாதிரி என்ன நடந்தாலும் அதுங்க கோபப்படும். அதுங்களோட வேகம் ரொம்பவும் அதிகமா இருக்கும். அந்த கெட்ட ஆவிகளை அந்த பங்களாவை விட்டு வெளியே விரட்டணும்னா நம்மளோட காலமே முடிஞ்சு போயிடும். அதுக்கு வேற வழியே இல்லையா சாமி? வேற வழிகளா? என் கட்டுகளுக்கு அதுங்க அகப்படல. அதுங்க சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதுங்களை கட்டுப்படுத்த மகா சக்தி உள்ளவர் வரணும். பெரிய ஹோமம் நடத்தணும். அவ்வளவுதானா? அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க யாரு எதை பத்தியும் பேச வேணாம். நான் கட்டடத்தை இடிக்கிறேன். சார் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, ஒன் மிஸ்டர் ஆனந்த். இந்த மாதிரி பல கேஸுகள்ல இன்வால்வ் ஆகி நல்ல ரெக்கார்ட் இருக்கிற ஆள் தான் அவர். இந்த விஷயத்தை அவர் ரொம்ப ஈஸியா பண்ணி முடிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க கூட நேரடியா பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி அவர்கிட்ட இருக்கு. இந்த நிலைமையில அது நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுன்னு எனக்கு தோணுது. அவர் இப்ப எங்க இருப்பாரு? தெரியல சார். நான் அவரை காண்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கறேன். அவர் வெளிநாடுகளில் பயணம் பண்ணி படிச்சு இதை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு. ஊர் சுத்துறது தான் அவரோட ஒரே ஹாபி. ஒவ்வொரு நாட்டையும் பார்த்து அதோட அழகை ரசிக்கிறதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். யாரு நினைச்சு பார்க்காத நேரத்துல வருவாரு, யாரு நினைச்சு பார்க்காத நேரத்துல போவாரு. அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு ஜீனியஸ் தான் அவரு. சரி, அப்படின்னா அந்த ஆளை வர வைக்க பாரு. அவர் எங்க இருந்தாலும் இங்க கொண்டு வர வேண்டியது என்னோட வேலை.